ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அம்முக்குட்டி சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். இதுதாங்க நம்ம வீட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றது தான், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ தாங்க நான் வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத. அது ட்ரிம்மரு, இது இங்கு பாட்டிலு, அந்த மேலே இருக்கிறது இது ஆல் அவுட்டு. அது மருந்து டானிக்கு கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில், அது வச்சுருக்கேன். இது இது எடை மிஷினில் இருக்கிற பேட்ரி, இது பிரேக் ஆயிலு, அது வேப்பெண்ணெய், இதெல்லாம் தான் இருக்குது. இந்த பாக்ஸில் சௌரி முடி, நகை செட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஒரு இது ரேக் மாதிரி இருக்குது, 2 ரேக்கு. அதில் என் பையனோட திங்ஸு, ஸ்கெட்சு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஷீல்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் குஸ்தி போட்டியில் வாங்கியிருந்தான். அது ஃபஸ்ட்டு ஜெயிச்சு வாங்கினான். அதனால நான் இங்கே ஏன் வச்சுருக்கேன்ற காரணத்தை இந்த வீடியோவுக்கு அப்புறம் கடைசியாக பாருங்கள், தெரியும். இதுக்கு அங்கே மேலே வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வச்சா எப்படி தெரியும்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே பாருங்கள், ஆணி அடிச்சிருக்காங்க. நம்ம கவரிங் நகையில் இதில் மாட்டி வச்சுக்கலாம். அது சீப்பு, மேக்கப்பை, ப்ரெஷ் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் பாக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் குஷி கிளிப்பு, டெய்லி ரஃப் யூஸ் பண்ணிக்கிற திங்ஸ் எல்லாம் இப்படி மூடி போட்டு வைக்காமல் ஓப்பனாக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால நான் இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கிளிப்பு, டெய்லி ரஃப் யூஸ் பண்ணிக்கிற கிளிப்பு, இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு நம்ம தனித்தனியாக வச்சுக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் போட்டு நம்ம தனித்தனியாக வச்சுக்கிட்டோம்னா. இது டெய்லி தோடு, வளையல், ஊக்கெல்லாம் இருக்குது. கீழே என் பொண்ணோட திங்ஸ்லாம் இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். இது பிளாஸ்டிக் பூவு, ரீல்ஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன், பூ வச்சுருப்பேன்ல, அது இந்த பூ தான். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு முன்னாடியே வச்சுருக்கேன். இதில் அது 3வது ரேக்கு. 2வது ரேக் பார்த்துட்டு 3வது காது குடையிறது, இது மற்றது எல்லாமே. அதாவது அடிக்கடி எடுக்காமல் எப்போயாவது எடுக்கிற திங்ஸ் எல்லாம் இந்த இதுக்குள்ளே வச்சுருக்கேன். பாக்ஸ் போட்டு நிறையா இதெல்லாம் இருக்குது. அதனால கச்ச கச்சன்னு அங்கங்கே போட்டு வைக்காமல் ஒரே இதாக நீட்டாக பாக்ஸாக இப்படி போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றது அதிலே தெரியுது பாருங்கள். இது ட்ரையர், ஹேர் ட்ரையர் வீணாக போச்சு, அதனால அதை தூக்கி அங்கே போட்டேன். அடுத்த கடைசி செல்ஃபில் கூடைப்பை இதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே டூல்ஸ் வச்சுருக்கேன், வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த டோரை சாத்தி நான் லைட்டு போட்டு காமிச்சா தெரியும் பாருங்கள். இதுக்குள்ளேயே லைட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்கள் தான், அங்கே தெரியுது பாருங்கள் லைட்டு. இப்போ நம்ம போய் அந்த லைட்டு சுவிட்சை போட்டோம்னா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல லைட் எரியும். நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தோம்னா நமக்கு அழகாக நம்ம மூஞ்சி தெரியும். இப்போ பாருங்கள், லைட்டு போட்டோன்னா நம்ம போய் இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு நமக்கு தெரியும். நைட்டி போட்டுக்கிறனால நான் போய் நிற்கல. அங்கே பாருங்கள், நான் என் பையனோட ஷீல்டு அங்கே ஏன் வச்சேன்னு பார்த்தீங்களா, அங்கே தெரியுதா? இங்கே நம்ம வெளியே உட்காந்து பார்த்தோன்னா அந்த ஷீல்டு அப்படியே தெரியும். அதனால தான் நான் அந்த இடத்துல அதை ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.